இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னக்கா ரெஜிஸ்டர் மேரேஜுக்கே முகம் இப்படி தாள் அடிக்குது? ரெஜிஸ்டர் மேரேஜ்னாலும் அது ஆதி கூட தானே நடக்க போகுது. அப்போ முகம் இப்படி இருக்கதானே செய்யும். நம்ம வாழ்க்கை முழுக்க யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க கூடவே கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியறப்போ அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கதானே செய்யும். என்ன பாரதி? ஆமா மேடம், எல்லாருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது இல்லைல்ல. அது உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்னாச்சு சார், இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம், ஆனா நீங்க இவ்ளோ டல்லா இருக்கீங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மனோ, நான் நார்மலாக தான் இருக்கேன். சார், நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, அது ஓகே தான். ஆனா நான் கேட்டது, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம், ஒரு கல்யாண மாப்பிள்ளையா உங்க முகத்துல எந்த சேஞ்சும் தெரியலையே. ஏதோ ஏற்கனவே கல்யாணத்தெல்லாம் பண்ணி பார்த்த மாதிரில இருக்கீங்க, அதனாலதான் கேட்டேன். ஏய், உங்கள்கிட்ட சொல்றதுல எனக்கு என்ன இருக்கு? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. சார், என்ன சார் என்ன சொல்றீங்க? ஏய், நான் தப்பான அர்த்தத்தில் சொல்லலை. இப்போ இந்த கல்யாணத்தை பண்றது பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன். ஏன் சார்? என் மைண்டு ஃபுல்லா இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம ஆதித்யாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும், அது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்தை அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் மித்ரா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டா, அவளையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. இது நார்மலாக எல்லாருக்கும் வர்ற ஃபீலிங் தானே. இன்னும் சொல்ல போனா ஆதித்யாவுக்காக மித்ரா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. அதையும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. புரியுது சார். ஸோ அவளோட ஃபீலிங்ஸை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதுவும் இல்லாமல் பாரதி வேற ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கே ஒத்துக்கிட்டேன். பாரதி, பாரதி, ஒரு நிமிஷம். என்ன பாட்டி, ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? இதெல்லாம் பாக்குற அளவுக்கு உனக்கு வேணா மன தைரியம் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. எப்படி பாரதி உன்னால மட்டும் இத சாதாரணமா எடுத்துக்க முடியுது? நீ எங்களை எப்படி நினைச்சிட்டு இருக்கன்னு தெரியல பாரதி. ஆனா நான் உன்னையும் ஆண்டாளையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். உன் வாழ்க்கை இப்படி என் கண்ணு முன்னாடி காணாம போறத நினைச்சாலே என்னால தாங்க முடியல. இந்த கொடுமையை தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லம்மா. அதான் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். நாங்க போயிட்டு வரோம். போ.